Good morning, students. Today we are going to discuss about 11th Computer Science Chapter 2 Number System. In previous class we discussed about various types of number systems and conversion between number system. In today's class we are going to discuss about binary representation for signed numbers, binary addition, binary subtraction and representing characters in memory. Let us start our first topic. Binary representation for signed numbers. Computers can handle both positive unsigned and negative signed numbers. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் 65 அப்படின்னா முன்னாடி சைன் தேவையில்லை, ஆப்ஷனல் தான். இப்போது சைன்டு நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா -65 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னது, இது சைன்டு நம்பர்ஸ். சரியாம்மா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் மென்ஷன் பண்ணாலும் ஒன்று தான், ப்ளஸ் இல்லாமல் இருந்தாலும் என்னது, அது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா கம்பல்சரி முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சைனை மென்ஷன் பண்ணியிருப்போம். The simplest method to represent negative binary number is called signed magnitude. ஸோ இந்த பைனரியில் நெகட்டிவ் நம்பரை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சைன்டு மேக்னிடியூட்னு சொல்கிறோம். இன் சைன்டு மேக்னிடியூட் மெத்தட் த லெஃப்ட் மோஸ்ட் பிட் இஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், எம்எஸ்பி இஸ் கால் சைன் பிட் ஆர் பேரிட்டி பிட். ஸோ எம்எஸ்பி பிட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், 110 அப்படின்னா இதை வந்து எம்எஸ்பின்னு சொல்லுவோம், இதை வந்து எல்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எம்எஸ்பியோட லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 0 or 1 அப்படின்ற மாதிரி இந்த பிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சைன் பிட் ஆர் பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த சைன் பிட்னா என்ன, பேரிட்டி பிட்னா என்னன்னு 1 மார்க்கில் கேட்கலாம் புக்கின்லேருந்து. த numbers are represented in computers in different ways. Signed magnitude representation, 1's complement, 2's complement. ஸோ இந்த மாதிரி 3 வேஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வே signed magnitude representation, the value of the whole number can be determined by the sign using before it. ஸோ இப்போ சைன் அந்த வேல்யூ, அந்த நம்பரோட வேல்யூ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணுறோமோ அந்த சைனை பேஸ் பண்ணி இருக்கும். If the number has plus sign or no sign, it will be considered as positive. ஸோ நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான், ப்ளஸ் சைன் இல்லை அப்படின்னாலும் அது என்னது, பாசிட்டிவ் நம்பர் தான். If the number has minus sign, it will be considered as negative. ஸோ அந்த நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன் இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் +45 or 45 அப்படின்றது பாசிட்டிவ் நம்பர், முன்னாடி சைன் இருந்தாலும் இல்லைனாலும் பாசிட்டிவ் நம்பர் தான். முன்னாடி சைன் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி நெகட்டிவ் நம்பர்னால் முன்னாடி என்ன இருக்கணும், மைனஸ் சைன் இருக்கணும். In signed binary representation, the leftmost bit is considered as sign bit. So leftmost bit தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், sign bitன்னு சொல்கிறோம். If this bit is it is a positive number and if it is 1. ஸோ 0 அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர், 1 அப்படின்னா நெகட்டிவ் நம்பர். ஸோ மைனஸில் இருந்தது அப்படின்னா அதை வந்து 1ன்னு மென்ஷன் பண்ணுவோம். பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ப்ளஸில் இருந்தது அப்படின்னா அதை 0ன்னு மென்ஷன் பண்ணுவோம். Therefore, a signed binary number has 8 bits. Only 7 bits used for storing values and then 1 bit is used for sign. ஸோ 8 பிட்ஸ் நம்பர்ஸ் பைனரி நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் 7 பிட் மட்டும்தான் வேல்யூ ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுவோம். இன்னொரு பிட்டு வந்து என்னென்னு சொல்கிறோம், சைன் பிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ +43 இஸ் ரெப்ரசன்டட் இன் மெமரி ஆஸ் ஃபாலோஸ். 43யோட பைனரி நம்பர் என்ன அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ பைனரி நம்பர் 43யோட பைனரி நம்பர் என்னது, ஸோ நமக்கு 43யோட பைனரி வேல்யூ என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ 10, 43யோட பைனரி வேல்யூ என்னது, 101011 அப்படின்றது தான் 43யோட பைனரி வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 8 பிட்டாக இதுக்கு லெஃப்ட் மோஸ்ட்டில் 0 ஆட் பண்ணி நம்ம வந்து 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி பிஃபோர் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இதில் எத்தனை பிட் இருக்குது, 6 பிட்ஸ் இருக்குது. ஸோ 7 பிட் வந்து நம்ம என்னக்கு யூஸ் பண்ணுவோம், மேக்னிடியூட் வேல்யூக்காக யூஸ் பண்ணிக்குவோம். 1 பிட் என்னதுக்காக யூஸ் பண்ணுவோம், சைன் பிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சரி, அதே மாதிரி தான் இங்கே முன்னாடி லெஃப்ட் மோஸ்ட்டில் மட்டும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேயா? ஸோ இப்போ 7 பிட் இருக்குது. ஸோ அதுதான் இந்த 7 பிட் வந்து மேக்னிடியூட் ஆர் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எம்எஸ்பி பிட்டுக்கு முன்னாடி பிட்டு என்னவா இருக்கும், சைன் பிட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் சைன் பிட்டு. ஸோ ப்ளஸ் அப்படின்றதால நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே மைனஸ் அப்படின்னா இந்த இடத்துல 1 அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூஸ் வந்து இது வந்து 85 -85ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க கண்ணு. ஸோ புக்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. -85
அதனோட வேல்யூஸ் தான் வந்து இந்த வேல்யூஸ். ஓகே, ஸோ -85ஓட வேல்யூஸ் தான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை -43க்கான வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 1 0 1 0 1 1 அப்படின்றது தான் வந்து 43ஓட பைனரி நம்பர். ஸோ 6 டிஜிட்ஸ் இருக்கிறனால முன்னாடி 7 டிஜிட்ஸ் நமக்கு வேணும். மேக்னிடியூட் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்க நம்ம 7 டிஜிட்ஸ்ன்றனால முன்னாடி 0 லெஃப்டில் நம்ம 0வை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது -43. ஸோ 8 பிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 8 பிட்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. சரியா கண்ணு? ஸோ இந்த 8 பிட்ஸில் முன்னாடி பிட்டு மட்டும் என்னது சைன் பிட் அப்படின்றது மட்டும் மைனஸ் அப்படின்றதுனால 1 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். வேறு எந்த வேல்யூஸுமே வந்து சேஞ்ச் ஆகாது. சைன் பிட் மட்டும் -43க்கு 1 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் வேல்யூஸ் அதே தான். ஓகேவா? ஸோ இது வந்து -85க்கான வேல்யூ புக்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? ஸோ இதுதான் வந்து சைன்டு மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ். the ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் டு நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சைன்டு மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா +43க்கு யூஸ் பண்ணுவோம், -43க்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் அன் ஈஸியர் அப்ரோச் டு ரெப்ரசன்ட் சைன்டு நம்பர்ஸ். திஸ் இஸ் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஒன்லி. ஸோ ஈஸியர் அப்ரோச்சு நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம், நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். த நம்பர் ஹூஸ் எம்எஸ்பி இஸ் 1. ஸோ எம்எஸ்பி அப்படின்றது 1 இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். ஓகேயா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுப்போம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு டு ஃபைண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ நம்பர். ஃபஸ்ட்டு ஸ்டெப், convert given decimal number into binary. நம்ம கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை பைனரியை கன்வெர்ட் பண்ணிக்கணும். செக் if the binary number contains 8 bit. if less, add 0 at the leftmost bit to make it as 8 bits. ஸோ இப்போது அந்த பைனரி நம்பர் வந்து 8 பிட்ஸ் இல்லை அப்படின்னா லெஃப்ட் பிட்டில் 0வை ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் 8 பிட்ஸாக நம்ம மேக் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்குவோம். இன்வெர்ட் ஆல் பிட்ஸ். ஸோ எல்லா பிட்ஸையும் ஒன்ஸை வந்து 0வாக கன்வெர்ட் பண்ணுவோம், 0ஸை வந்து ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒர்க் முடிஞ்சது. ஓகேவாம்மா? ஸோ இப்போ உனக்கு எக்ஸாம்பிள் வந்து 24ஓட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஓட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 24ஓட பைனரி நம்பர் டெசிமல் நம்பர், அதனோட பைனரி நம்பர் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ பைனரி நம்பர்ஸ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதனோட பைனரி 24ஓட பைனரி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 அப்படின்றதா வந்து 24ஓட பைனரி நம்பர். ஸோ இப்போது 8 பிட்ஸாக இருக்கணும் இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட 5 பிட்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி 3 zeros வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 8 பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, இன்வெர்ட் ஆல் பிட்ஸ் 1 as 0, 0 as 1. இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 0க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 1 1 1, இந்த 1க்கு பதிலாக 0, 1க்கு பதிலாக 0 1 1 1. ஸோ இதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டெப்ஸ் என்ன ஸ்டெப்ஸ்னால், டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் தென் அதை வந்து 8 பிட்டாக வந்து நம்ம மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 0ஸை ஒன்ஸாகவும் ஒன்ஸை வந்து 0ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவாம்மா? ஸோ -24 உங்களுக்கு அதை எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். த டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் ஃபார் நெகட்டிவ் நம்பர் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் டு நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட், இன்வெர்ட் ஆல் த பிட்ஸ் இன் த பைனரி சீக்வென்ஸ். ஸோ எல்லா பிட்ஸையும் வந்து பைனரி சீக்வென்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 0 1ஆகவும் 1 0, அதாவது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பைனரியை டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிடணும். அண்ட் தென் குரூப்பாக 8 பிட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 0ஸை ஒன்ஸாகவும் ஒன்ஸை 0ஸாகவும் சிம்பிளாக ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஆட் 1 டு த ரிசல்ட் டு த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். எல்எஸ்பியோட நம்ம 1 ஆட் பண்ணணும்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் எக்ஸாம்பிள் -24. -24க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர் 110, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க 110. அண்ட் தென் அதை 8 பிட் ஃபார்மேட்டில் முன்னாடி 3 0 ஆட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். 0ஸை ஒன்ஸாகவும் ஒன்ஸு 0ஸாகவும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட எல்எஸ்பியில் நம்ம 1 ஆட் பண்ணணும். ஸோ எல்எஸ்பியில் அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்ன,
111 அப்படின்றது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், எம்எஸ்பின்னு சொல்லுவோம். இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், எல்எஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்எஸ்பியோட ஒன்றை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஒன்றையும் ஆட் பண்ணணும்னா 0, ரிமைனிங் ஒன்றையும் ஆட் பண்ண 0, ஒன்றையும் ஆட் பண்ண 0, 1 0 1 1 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா எல்லா பிட்டையும் வந்து இன்வெர்ஸாக ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட ஒன்றை ஆட் பண்ணணும் அப்படின்னா அது டூஸ் காம்ப்ளிமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட ஒன்றை ஆட் பண்ணணும்னா அது டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சைன்டு மேக்னிடியூட்னா என்ன, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைன்டு மேக்னிடியூட்னா ப்ளஸ்னால் 0 போடுவோம், மைனஸ் அப்படின்னா 1 போடுவோம், சைன் பிட் மென்ஷன் பண்ணணும். 7 பிட்ஸ் மட்டும்தான் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து மேக்னிடியூட்னு சொல்லுவோம். அடுத்தது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டும் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம், ஜீரோஸை ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட ஒன்றை ஆட் பண்ணணும் அப்படின்னா அது டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பைனரி அரித்மெட்டிக். ஸோ பைனரி அரித்மெட்டிக் அப்படின்னா அடிஷன் தான். ஓகேவா? பைனரி நம்பர்ஸில் எப்படி அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம், சப்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆஸ் டெசிமல் நம்பர்ஸ் த பைனரி நம்பர்ஸ் ஆல்சோ பர்மிட் கம்ப்யூட்டேஷன் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். த ஃபாலோயிங் செஷன் டீல்ஸ் ஒன்லி வித் பைனரி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ டெசிமல் நம்பர்ஸில் எப்படி நம்ம அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி பைனரி நம்பர்ஸ்லேயும் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பைனரி அடிஷன். த ஃபாலோயிங் டேபிள் இஸ் யூஸ்ஃபுல் வென் ஆடிங் 2 பைனரி நம்பர்ஸ். ஸோ 2 பைனரி நம்பரை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த டேபிள். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஜீரோவையும் ஆட் பண்ணணும்னா 0, கேரி எதுவும் கிடையாது. ஜீரோவையும் ஒன்றையும் ஆட் பண்ணணும்னா 1, கேரி கிடையாது. ஒன்றையும் ஆட் பண்ணணும்னா 1, கேரி கிடையாது. ஒன்றையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 10. ஓகேவா கண்ணு? ஸோ 10 அப்படின்றப்ப நமக்கு சம் பிட் 0, கேரி வந்து என்னவாக இருக்கும் 1. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஸ்டெப் மைண்டில் வச்சுட்டா தான் நமக்கு அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். So next, in 1 plus 1 is equal to 10, it is considered as sum 0 and 1 as carry bit. So அதுதான் நான் மேலே சொன்னேன். This carry bit is added with the previous position of the bit pattern. இந்த carry bit என்ன பண்ணும், அடுத்து previous positionோட என்னாகும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 1011 ப்ளஸ் 10111 அப்படின்றத ஸோ பைனரி அடிஷனில் இப்போ இந்த நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஒன்றையும் ஆட் பண்ணணுன்னா என்னென்னு பார்த்தோம், 10, சம் பிட் 0, ரிமைனிங் 1. ஸோ ஒன்றையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10. ஸோ சம் பிட் வந்து 0, ரிமைண்டர் கேரி வந்து 1. ஸோ 1. ஒன்றையும் ஆட் பண்ணணுன்னா 10 0 1. ஓகேயா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். சரியாம்மா? ஸோ இதுதான் வந்து பைனரி அடிஷன். ஒன்றையும் ஆட் பண்ணணும்னா 10, சம் பிட் 0, ரிமைனிங் 1. ஓகேயா? ஸோ அதை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவாம்மா? ஸோ நம்மளுக்கு புக்லேயும் அதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்றையும் ஆட் பண்ணணும்னா 10. ஓகேவா? ஸோ அண்ட் தென் கேரி 1. ஸோ அதுதான் வந்து ஆட் பண்ணது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பர்ஃபார்ம் பைனரி அடிஷன் ஃபார் ஃபாலோயிங் 23 10 அண்ட் 12 10. ஸோ 10 பேஸ் ரேடிக்ஸ் வேல்யூ 10 இருக்கிறனால அது என்ன நம்பர்ஸ், டெசிமல் நம்பர். ஸோ இந்த டெசிமல் நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 23யோட பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10111 அப்படின்றது 23யோடது. ஓகேவா? ஸோ 23யோட பைனரி நம்பர் 10111 அப்படின்றது 23யோடது. அடுத்தது 12ஓடது பார்த்தோம் அப்படின்னா 1100. இதுதான் வந்து 12ஓடது. ஓகேவா? இதை ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து 8 பிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? 1 2 3101 எத்தனை பிட் இருக்குது நம்மகிட்ட, 5 பிட்ஸ் இருக்குது. ஸோ 8 பிட்னா முன்னாடி 3 ஜீரோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 பிட். ஓகேவா? அடுத்து 12. ஸோ 12க்கு எத்தனை 0 0 1 1. ஸோ ரிமைனிங் எல்லாமே என்னவா பண்ணிக்கலாம், 0வா. ஸோ 8 பிட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடிஷன். ஸோ இப்போது 23யோட 23 of 10 12 of 10 அப்படின்ற டெசிமல் நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணலாம்.
ஒன்னையும் ஜீரோவை ஆட் பண்ணால் 1, ஒன்னையும் ஜீரோவை ஆட் பண்ணால் 1, ஒன்றையும் ஆட் பண்ணணும்னா 10, ரிமைண்டர் 1, ஒன்றையும் ஆட் பண்ணால் 10, 0, ரிமைண்டர் 1. ஸோ ஒன்றையும் ஆட் பண்ணணும்னா 10, ரிமைண்டர் 1. ஸோ 1, 0, 0. ஓகேவாம்மா? ஸோ இதுதான் வந்து பைனரி அடிஷன். ஸோ நமக்கு இப்போது தெரியல அப்படின்னாலும் நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா 5, 35. ஓகேவா? ஸோ 35ஓட பைனரி நம்பர்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேரி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதாம்மா அடிஷன்? ஸோ நெக்ஸ்ட் we are going to see another example. ஸோ 7ஐயும் 3யும் ஆட் பண்ணுவோம் பைனரி அடிஷனில். ஓகேவா? ஸோ 7ஓட பைனரி நம்பர் 111, 3யோட பைனரி நம்பர் 011. ஓகேவாம்மா? ஸோ இதை ஃபஸ்ட்டு 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 1, 4, 5, 6, 7, 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 0, 1, 2, 3, 4, 5. ஸோ டோட்டலாக 8 பிட்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். 7ஐயும் 10ஐயும் டெசிமல் நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 10 அப்படின்ற டெசிமல் நம்பர் வரணும். ஸோ ஒன்றையும் ஆட் பண்ணணுன்னா 10, கேரி பிட்டு 1, ஒன்றையும் ஆட் பண்ணா 10, 10ஐயும் ஆட் பண்ணணுன்னா 11. ஓகே? ஸோ 11 அப்படின்றப்ப 1 வந்து சம் பிட்லேயும் ரிமைனிங் 1 வந்து கேரிலையும் போடுவோம். ஸோ இந்த ஒன்றையும் ஆட் பண்ணணுன்னா 0, இன்னொன்று வந்து அடுத்த கேரி வந்து 1. ஸோ 1, 0, 0, 0, 0. ஸோ இது வந்து 10ஓட பைனரி நம்பர் தான் இது. சரியாப்பா? ஸோ இப்போ புரிஞ்சிச்சா? இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா 3, 1 இருக்கு இல்லையா? அந்த 3, 1ஐயும் ஆட் பண்ணணும். இந்த 3, 1ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது 3, 1ஐயும் ஆட் பண்ணணும்னா 11. ஓகேவா? ஸோ 11 அப்படின்றப்ப நமக்கு சம் பிட் 1, கேரி பிட்டு 1. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம்ஸில் வந்து ஹோம்ஒர்க் சம்ஸில் இந்த மாதிரி கேட்பாங்க. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதே தான் வந்து உங்களுக்கு புக் எக்ஸாம்பிள்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்கில் கொஞ்சம் மிஸ்டேக் கேரி பிட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ 1ஐயும் 0 ஆட் பண்ண 1, 1ஐயும் 0 ஆட் பண்ண 1, ஒன்றையும் ஆட் பண்ண 10. ஸோ இங்கே தான் 1, இந்த இடத்துல கேரி பிட் வராது. ஓகேவா கண்ணு? இந்த இடத்துல கேரி பிட் வராது. 1 0, ரிமைண்டர் 1, 1 ஆட் பண்ண 0, சம் பிட்டு 0, கேரி பிட் 1. ஸோ ஒன்றையும் ஆட் பண்ணுன்னா 0. ஓகேவா? ஸோ 0, கேரி பிட் வந்து இந்த இடத்துல தான் 1 வரும். ஓகேவா? புக்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1 வராது கேரி பிட்க்கு. இந்த இடத்துல தான் 1 வரும். ஓகேவா? இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1 மட்டும் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இதான் வந்து பைனரி அடிஷன். நெக்ஸ்ட் we are going to see பைனரி சப்ராக்ஷன். ஸோ பைனரி சப்ராக்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி அடிஷன் ஆட் பண்ணமோ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 0 - 0, 0. இதில் வந்து பாரோன்னு சொல்லுவோம். அதில் வந்து என்ன சொல்லுவோம்? கேரி. ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. இதில் வந்து பாரோ, அதில் வந்து கேரி பிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியாம்மா? ஸோ 1ஐயும் 0வையும் லெஸ் பண்ணோன்னா 1, பாரோ வந்து 0. 1ஐயும் லெஸ் பண்ணால் 0, பாரோ 0. 0வையும் 1ஐயும் லெஸ் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸும் 1 தான், பாரோவும் 1 தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 0, 1 அப்படின்றப்ப நெக்ஸ்ட்டு பிட்டுகிட்ட நம்ம வந்து 1 பாரோ பண்ணணும். ஸோ அதுதான் இந்த பாரோ. ஸோ இப்போ இந்த இடத்துல 1 பாரோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா 10. ஸோ 10ல் 1 லெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? டிஃப்ரென்ஸும் 1 தான். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. when subtracting 1 from 0, borrow 1 from next most significant bit. When borrowing from the next most significant bit, if it is 1, replace it with 0. ஸோ நம்ம 1 பாரோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1 வந்து நம்ம 0வாக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ அதாவது இப்போ 1, 0 அப்படின்னு இருக்குது, 0, 1 அப்படி இருக்குது அப்படின்னா இப்போது இங்கே நம்ம பாரோ பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்னாகும்? 10ஆக மாறிடும். இந்த 1 என்னவாக கன்வெர்ட் பண்ணிடணும்? 0வாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இஃப் த நெக்ஸ்ட் மோஸ்ட் significant bit is 0, you must borrow from a more significant bit that contains 1 and replace it with 0 and zeros up to the point comes 1. So points comes 1. ஸோ 0 பாயிண்ட் கம்ஸ் 1 வர வரைக்கும் ப்ரீவியஸ் பிட் எல்லாமே வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சரியாம்மா? ஸோ அதுக்கான மீனிங் வந்து இந்த சப்ராக்ட் பண்ணுறது, இந்த சப்ராக்ஷன் பார்த்தா நமக்கு புரியும். ஓகேவா? நான் பார்க்கலாமா? ஓகே.
இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பைனரி நம்பரை லெஸ் பண்ண போகிறோம். இந்த பைனரி நம்பர்லேருந்து ஸோ ஜீரோவையும் லெஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் என்னது 0. 1ஐயும் 0வையும் நம்ம லெஸ் பண்ணோன்னா டிஃப்ரென்ஸ் என்னது 1. ஸோ 0வையும் 1ஐயும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா லெஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் ஒன்று பாரோ பண்ணால் அது என்ன ஆகும், 10 ஆகும். இந்த பிட் என்னவா மாறிடும், 0வாக மாறிடும். ஸோ 10ல் 1 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்னது 1. ஸோ 0 0 0. ஸோ இப்போ 0ல் 1 லெஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் ஒன்று பாரோ பண்ணுவோம். பக்கத்து பிட்டும் என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. ஸோ அடுத்த பிட்டில் பாரோ பண்ணுவோம். ஸோ பாரோ பண்ணும்போது இது என்ன ஆகும், 10ஆக மாறிடும். இது வந்து 0வாக மாறிடும். ஸோ இப்போ இங்கிருந்து நம்ம இதை பாரோ பண்ணும்போது இது 1ஆக மாறிடும். இது வந்து 10ஆக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போ 10ல் 1 லெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் என்னது 1. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். ஓகே, இது 0. ஸோ இது புரிஞ்சிச்சாக்கன்னு, இது புரிஞ்சதுனா தான், தெளிவாக புரிஞ்சாதான் நமக்கு பைனரி சப்ராக்ஷன் பண்ண தெரியும். ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து பாரோ பண்ணும்போது அது 10 ஆயிரும். ஸோ இங்கேருந்து நம்ம 1 பாரோ பண்ணும்போது இந்த 10 என்ன ஆயிரும், 1ஆக மாறிடும். ஸோ இந்த 10ல் 1 வந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் என்னது 1. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 0 டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டேபிளில் 0 - 1 அப்படின்னா பாரோ 1 டிஃப்ரென்ஸும் 1ன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் 1. ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல என்ன ஆகும், 1 இருக்குமா, 10 இருக்காது, 1 தான் இருக்கும். ஸோ அந்த 1 -0 1 அப்படியே இருக்கும். ஓகே, இந்த 1 வந்து 0வாக மாறிடும். ஸோ 0. சரியாப்பா. ஸோ இந்த சப்ராக்ஷன் புரியுதா? ஸோ இதுதான் வந்து பைனரி சப்ராக்ஷன். நமக்கு புக்லேயே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ 0 ஆட் பண்ணணும், அதாவது 0 லெஸ் பண்ணணும் 0. ஓகேவா. ஸோ 1 0 1 0ல் 1 லெஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து பாரோ பண்ணும்போது இந்த 1 என்ன ஆயிரும், 0வாக மாறிடும். ஓகேவா. ஸோ அப்போ 10ல் 1 லெஸ் பண்ணணுன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1. அடுத்து 0 0 0. அடுத்து 0ல் 1 லெஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் பாரோ பண்ணும்போது பக்கத்து பிட்டு 0. அதனால் நெக்ஸ்ட் பிட்டு அடுத்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டோட பாரோ பண்ணும்போது இந்த 1 என்னவாகும், 0 ஆயிரும். இந்த 0 வந்து இந்த இடத்துல என்ன ஆகும், 10 ஆகும். ஸோ 10லேருந்து நம்ம இங்கே 1 மறுபடியும் பாரோ பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், 1ஆக மாறிடும். ஸோ இங்கே 10 ஆயிரும். ஓகேவா. ஸோ அப்போ 10ல் 1 லெஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் என்னது 1. அடுத்து இங்கே இருக்கிற 1 அப்படியே வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு புக்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃபார்ம் பைனரி அடிஷன் ஃபார் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஸோ பைனரி அடிஷன் பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ -21 + 5 10 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். -21. ஸோ -21 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து 5ஓட பைனரி வேல்யூஸோட ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா -21 என்ன ஆயிரும், +21 ஆயிரும். ஸோ சேஞ்ச் -21 அண்ட் 5 இன்ட்டு பைனரி ஃபார்ம். ஸோ 21 பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 10101. ஸோ அதை 8 பிட் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 பைனரி டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் 8 பிட் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 21 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 21 என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ 21க்கான 2's காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். ஸோ 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்து 1's காம்ப்ளிமெண்ட்னா 0s 1s 1s 0s ஆட் பண்ணணும். அந்த 1's காம்ப்ளிமெண்ட்டோட லாஸ்ட் டிஜிட்டோட 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு 2's காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். சரியாப்பா. ஸோ -21க்கான பைனரி நம்பர் 10101. ஸோ ப்ரீவியஸாக நம்ம 8 பிட்டாக மாற்றுறதுக்கு 3 ஜீரோஸை ஆட் பண்ணிக்குவோம். 1 2 3 10101. ஸோ 8 பிட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த -21 +21 ஆட் அவங்க என்ன கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்ம் பைனரி அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பைனரி அடிஷன் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், -21 அப்படின்றத 21 எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா 21க்கு -21க்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது +21 ஆயிரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ 1's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், 1's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஜீரோஸை 1 ஆகும். 1 0வாக ஆக்கியாச்சு. 1
0 1 0 1 1 1. ஸோ இதுதான் வந்து என்னது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட நம்ம என்ன ஆட் பண்ணணும், ஒன்னை ஆட் பண்ணணும் அப்படின்னா அது என்னது டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஒன்னை ஆட் பண்ணணும் அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ 1 0 1 0 1 1 1 அப்படின்றது இதனோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ. ஸோ இதுதான் என்னது ப்ளஸ் 21க்கான வேல்யூ. ஸோ இப்போ 21 இருக்கு இல்லையா? ஸோ -21க்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, -21க்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அந்த வேல்யூ 111010111 அப்படின்ற வேல்யூவும் அண்ட் தென் 5க்கு நாம் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ 5க்கு என்னது பைனரி நம்பர் 1011, ரிமைனிங் பிட் எல்லாமே வந்து என்னது 0. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணோன்னா ஒன்றையும் ஆட் பண்ணணுன்னா 10 0 சம் பிட்டு 0 கேரி பிட்டு 1, ஒன்றையும் ஆட் பண்ணணுன்னா சம் பிட்டு 0 கேரி 1, ஒன்றையும் ஆட் பண்ணணுன்னா சம் பிட்டு 0 கேரி வந்து 1, ஒன்றையும் ஆட் பண்ணணுன்னா 10 சம் பிட் 0 கேரி பிட் 1. ஸோ 1. ஸோ அடுத்தது 41. சரியா கண்ணு? ஸோ இதுதான் வந்து நமக்கு பைனரி அடிஷன். ஸோ இப்படி தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா -16 அப்படின்றத நமக்கு ஆன்சர். சரியாம்மா? ஸோ இதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து -16க்கான வேல்யூ. ஸோ இப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ 21 மைனஸ் அப்படின்றதுனாவே அதோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் அந்த வேல்யூஸோட 5ஓட பைனரி நம்பரையும் ஆட் பண்ணணுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து பைனரி அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 21க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் 21ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. ஸோ கேரக்டர்ஸ் அப்படின்னாவே நம்பர்ஸு அண்ட் தென் டிஜிட்ஸு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம மெமரியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆஸ் ரெப்ரசன்டட் இன் இன்ட்ரொடக்ஷன், ஆல் த இன்புட் டேட்டா கிவன் டு த கம்ப்யூட்டர் ஷுட் பி இன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட். எல்லா டேட்டாவும் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுப்போம். இன் ஜென்ரல் 26 uppercase letters, 26 lowercase letters, 0 to 9 digits and special characters are used in a computer. ஸோ நம்ம லோயர் கேஸ் லெட்டர்ஸ், அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், 0 to 9 அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இதை தான் வந்து கேரக்டர் செட்டுன்னு சொல்கிறோம், விச் இஸ் கால்ட் கேரக்டர் செட். ஆல் திஸ் கேரக்டர் செட் ஆர் டினோட்டட் த்ரூ நம்பர்ஸ் ஒன்லி. இந்த எல்லா கேரக்டர் செட்ஸும் நம்ம என்னவா டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக தான் டினோட் பண்ணுவோம். All characters in the character set needs a common encoding system. Therefore, there are several encoding systems used for computer. ஸோ எல்லா கேரக்டர் செட்டுக்கும் காமனாக வந்து ஒரு நம்பர் தேவை. ஸோ அந்த காமனான நம்பரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, என்கோட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமனாக ஏ அப்படின்னா 65னா A65 அப்படின்றது எல்லா சிஸ்டம்லேயும் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து காமனாக என்கோட் பண்ணுற சிஸ்டம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா BCD பைனரி கோடட் டெசிமல், EBCDIC Extended Binary Code, Decimal Interchange Code, ASCII, American Standard Code for Information Interchange, Unicode, ISCII, Indian Standard Code for Information Interchange. First one, Binary Coded Decimal. This encoding system is not in the practice now. This is a 2^6 bit encoding system. This can handle 2^6 64 characters only. ஸோ இது வந்து இப்போது நான் யூஸில் கிடையாது. இது வந்து 2^6 பிட் என்கோடிங் சிஸ்டம். அதாவது இதில் வந்து 64 கேரக்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். This is most popular encoding system organized by United States. Most of the computers use this system. Remember, this encoding system can handle English characters only. This can handle 2^7 bit, which means 128 character. In this system, each character has individual number. அப்பெண்டிக்ஸில் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆஸ்கியில் வந்து ஏக்கு என்ன பிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான்.
ஸோ இந்த ASCII அப்படின்றது பாப்புலரான என்கோடிங் சிஸ்டம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணினது. ஸோ இதில் வந்து இந்த என்கோடிங் சிஸ்டமில் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ASCII வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் அப்பண்டிஸில் இப்போ A அப்படின்னா கேபிட்டல் ஏனா 65, B அப்படின்னா 66, Cனா 67. ஸோ அதுதான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து ASCII வேல்யூஸ் ஃபார் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம சிஸ்டமில் A அப்படின்னு கொடுத்தோன்னா சிஸ்டம் என்னவா எடுத்துக்கும்? 65 எடுத்துக்கும். ஸோ இதில் நியூ எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 256 கேரக்டர்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அதாவது 0 to 255. The new edition ASCII 8 has 2 power 8 bits and can handle 256 characters or represent from 0 to 255 unique numbers. So the ASCII code equivalent to uppercase letter A is 65. The binary representation of ASCII value is 1000001. Also 010001 is ASCII 8 bit. ஸோ 7 bit அப்படின்றப்ப 7 bit மட்டும் யூஸ் பண்ணுவோம். 8 bitனா லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிக்குவோன்னு பார்த்துட்டு சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஏவோட டெசிமல் நம்பர் 65, அதனோட பைனரி நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ASCII அப்படின்றது காமன் என்கோட் சிஸ்டம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணினது. நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் பைனரி கோடு டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு. This is similar to ASCII code with 8-bit representation. This coding system is formulated by IBM, International Business Machine. So International Machine-னால introduce பண்ணது இது. Similar to ASCII characters. The coding system can handle 256 characters. The input code in ASCII can be converted to EBCDIC system and vice versa. So இதில் நம்ம கொடுக்கக்கூடிய input code ASCII, அந்த ASCII EBCDயா ஐசியா நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் இது IBM யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ இந்தியன் கோட் ISCII இஸ் த சிஸ்டம் ஆஃப் ஹேண்டலிங் த கேரக்டர் ஆஃப் இந்தியன் லோக்கல் லாங்குவேஜஸ். நம்மளோட லோக்கல் லாங்குவேஜஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. திஸ் இஸ் a 8-bit கோடிங் சிஸ்டம். therefore it can handle 256 characters, அதாவது 2 power 8 characters. This system is formulated by the Department of Electronics in India in the year of 1986 to 88 and recognized by Bureau of Indian Standard BIS. ஓகேவா? ஸோ BIS அப்படின்றது 1986லேருந்து 88ல் ஃபைன் பண்ணது, நம்ம இந்தியாவில் ஃபார்முலேட் பண்ணினது தான். Now this coding system is integrated with Unicode. இந்த கோடிங் சிஸ்டம் வந்து இப்போ யூனிகோட் சிஸ்டமோட இன்டகிரேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ யூனிகோட், this coding system is used in most of the modern computers. The popular coding scheme after ASCII is Unicode. யூனிகோட்க்கு அப்புறம் பாப்புலரான சிஸ்டம் பார்த்தீங்க, ASCIIக்கு அப்புறம் பாப்புலரான ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூனிகோட் தான். ASCII can represent only 256 characters. Therefore English and European languages alone can be handled by ASCII. ஸோ ASCIIல என்னென்னா அமெரிக்கன் அண்ட் தென் யூரோப்பியன் லாங்குவேஜஸ், அதாவது இங்கிலீஷ் மட்டும்தான் அதில் வந்து ASCIIல யூஸ் பண்ணுவோம். Particularly there was a situation when the languages like Tamil, Malayalam, Kannada and Telugu could not be represented by ASCII. ஸோ ASCIIல நம்மளோட லோக்கல் லாங்குவேஜஸை ஹேண்டில் பண்ண முடியாது. Hence the Unicode was generated to handle all the coding system of universal languages. ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜஸ்னால் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இது எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்து யூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் 16-bit கோட் அண்ட் கேன் ஹேண்டில் 65,536 கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ணும். ஸோ யூனிகோட் ஸ்கீம் இஸ் denoted by hexadecimal numbers. This Unicode table of Tamil, Malayalam, Telugu, Kannada is shown in table 2.6. ஸோ யூனிகோட் அப்படின்றது ASCII அப்படின்றது இங்கிலீஷ் மட்டும்தான். ஓகேவா? இங்கிலீஷ் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூனிகோட் அப்படின்றது நம்மளோட லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதான் யூனிகோட். ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்களா? ஸோ யூனிகோட் அப்படின்றது ஹெக்ஸாடெசிமல் நம்பரால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரியாம்மா? ஸோ மேலே இருக்கிறது ஹெக்ஸாடெசிமல் நம்பர், இதெல்லாம் I அப்படின்றது இல்லை தமிழ் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து தமிழ் நம்பர்ஸ்க்கானது, இது வந்து மலையாளம், அடுத்தது தெலுங்கு, கன்னடா. ஓகேவா? நம்மளோட லோக்கல் லாங்குவேஜஸ்க்கு இருக்கக்கூடியதான் இந்த யூனிகோட். ஓகேவா? ஸோ இதோட உங்களோட சாப்டர் 2ஓட பார்ட் 1 கம்ப்ளீட்டட். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஆல்.